ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நான் போன தடவை போட்ட வீடியோவோட பார்ட் 2 வீடியோ தான். எதை பற்றினதுன்னா, நாங்கள் ட்ரிங்கோ மலை போயிருந்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் அதை பாருங்கள். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். நீங்கள் அதை பார்க்கலனாலும் இது ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த வீடியோவில் போன லொக்கேஷனுக்கு அப்புறமா நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதுதான் லாஸ்ட் வீடியோவும். இந்த வீடியோவோட நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் போகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போனது திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். அண்ட் என்ட்ரன்ஸில் நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லாகவே நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் கவுலாம் நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே மான் பார்க்கலாம். எங்கே போனாலுமே நீங்கள் மான் பார்க்கலாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் இருந்து அந்த கோயில் வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் மான் பார்த்துக்கிட்டே வரலாம். ஒரு நார்மல் டே இன் ட்ரிங்கோமலை அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பிஜிஎம்ல போட்ட வீடியோஸ் பார்த்தது எல்லாமே அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று காமிச்சிருக்கேன், மெயின் கேட் மாதிரி. ஸோ அதுலேருந்து இப்போ நாங்கள் நடந்து போகிற வரைக்குமே அது என்ட்ரன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த கேட்லேருந்து இங்கே கார் பார்க்கிங் வரத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த ரோட் வேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து போகிறதுமே நீங்கள் கொஞ்சம் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் கோயில் வரும். அண்ட் இங்கே நடக்கிறதுமே உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ கடை, அவ்வளோ எல்லாமே நீங்கள் வாங்கலாம். A to Z எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே போகிறப்ப செம்ம ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் போயிட்டு அப்படியே நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நான் பெருசாக அதில் வீடியோஸ் எடுக்க முடியல. பிகாஸ் நாங்கள் போன டைம் அப்படி நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் 1 to 2 o'clock போல தான் அங்கே நாங்கள் போயிருப்போம். ஸோ செம்ம வெயில், காலெல்லாம் செம்மையாக ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ நான் காமிக்கிற இடம் வந்து ஏதோ ஒரு ராமர் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 மலை இருக்கும். அந்த 2 மலைக்கு நடுவில் நம்ம கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த கடலில் விழுகாமல் அந்த 2 பாறையிலையும் பட்டு தான் விழும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் போனோம். பட் ட்ரை பண்ண முடியல, என்னால் நடக்கவே முடியல, அவ்வளோ வெயில். சரின்னு சொல்லிட்டு வரப்பு எடுக்கலாம்னு நினச்சேன். பட் வரப்பையும் எடுக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அண்ட் இந்த கோயில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே நான் பிஜிஎம் போடுறேன் பாருங்க. இது ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான். இந்த சிலைக்கு பேக் சைடில் இருக்கிறது அவ்வளோதான் கோயில். நான் கூட ட்ரெஸ் கோட் எதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த காஸ்டியூமோட போயிட்டேன். பட் ட்ரெஸ் கோட் எதுவுமே தெரியாது. அந்த கோயில் சாமி கும்பிட போகிறப்ப உள்ள மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற இடம் இப்போ நாங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயுமே நீங்கள் நார்மலாகவே நீங்கள் காஸ்டியூம் போட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு தெரியாமல் நான் வந்து இந்த காஸ்டியூமோட போயிட்டேன். இந்த காஸ்டியூம் வேறு எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை. கோயிலுக்கு மட்டும் தான் ஓகேவா இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு போயிட்டோம். அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் கோயில். அதுக்கப்புறமா ஒரு மான் ஒன்று வந்துச்சு. அதோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் மியூசியம் போகிறேன். அப்படியே கோயிலை சுற்றி பாருங்க.
ஸோ கோயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கோயில். கோயில் என்னமோ ஒரு சின்ன கோயில் தான். நம்ம என்ட்ரன்ஸ் ஆகுறது, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறது தான் அவ்வளோ பெருசாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூமுக்கு உள்ள உங்களை அலோவ் பண்ணலாம். நீங்கள் வெளியே நின்று கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன கோயில் தான். நீங்கள் வெளியே இருந்து பார்த்தாலே விசிபிளாக தான் இருக்கும், பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோட் பற்றி ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நாங்கள் இதில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இந்த கடையில் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் போனது நாங்கள் ஒரு பீச் தான் போனோம். லாஸ்ட்டாக குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போகிற வழியிலையுமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போகிற இடம். ஸோ எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அந்த பிளேஸ்லாம் நீட்டாக இருக்கும், இவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. அண்ட் இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பீச் போயிட்டோம். அண்ட் இந்த பீச்சோட நேம் எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நாங்கள் போன கூகுள் மேப் பார்த்து போனோம். பட் நாங்கள் போன ஒரு வேல அந்த பீச் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா யாருமே காணோன்னு பார்க்குறப்ப தான் சொன்னாங்க இந்த வே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்டு இன்னொரு வே பார்த்துட்டு போனோம். அங்கே போனால் தான் மெயினான லொக்கேஷன் போல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக பார்க்கிங் இருக்கும். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் வந்து பீச்சில் குளிச்சுட்டு வந்து திரும்ப நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு தனித்தனியாக நல்ல தண்ணி நம்ம குளிக்கிறதுக்கு இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது இங்கே வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னாலும், அதாவது நீங்கள் பீச்சில் குளிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கணும்னாலும் A to Z எல்லாமே இல்லை இருக்குது. அவ்வளோ டூரிஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக பீச் இருக்கும், நம்ம மட்டும்தான் இருப்போம். ஏன்னா ஆஃப்டர்நூன் வேறு நாங்கள் போனதே இருக்கு 2 to 3 மணி இருக்கும். ஸோ யார் இருக்க போகிறா நினச்சிட்டு போனோம். ஆனால் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. நானே சரி ஓகே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே காஸ்டியூம் எல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அந்த ஐடியாவில் தான் வந்தேன். பட் இங்கே வந்ததுமே நான் குளிக்கல. எனக்கு ஏன்னு தெரில, மைண்ட் இல்லை. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உட்காந்துருந்தேன். ஸோ உட்காந்து வரவங்க போகிறவங்க பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நான் ஒரு சேஃபான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். நம்ம தனியாக வந்தாலுமே அவ்வளோ ஒரு சேஃபான பிளேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்மிஸ், செக்யூரிட்டிஸ்க்குலாம் அவ்வளோ பேர் இருந்திருந்தாங்க. ஸோ எனக்கு தனியாக இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. அவங்களாம் குடிச்சிட்டு இருந்தாங்க, நான் தனியாக தான் உட்காந்துருச்சு. எனக்கு அந்த ஃபீலே இல்லை, அவ்வளோ சேஃபாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். சப்போஸ் இந்த சைடு நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே நான் பிஜிஎம் போடுறேன், அப்படியே லொக்கேஷன் எல்லாமே பாருங்கள். எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அந்தளவுக்கு வீடியோஸ் கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் அதில் உட்காந்தே தான் இருந்தேன். வேறு எங்கேயுமே நான் நகரெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பேக்கெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் ஒரு ஹாட் வெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான். அண்ட் இது வந்து ஒரு 7 கிணறு, ஒரு 7 கிணறு இருக்கும். ஸோ அதில் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்குமா. அதுவுமே சுடு தண்ணி தான் வரும். அண்ட் இது வந்து அந்த வார் நடந்த டைமில் பிரிட்டிஷா இல்லைன்னா ஆர்மிஸா என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ யாரோ ஒருத்தங்க தான் சொன்னாங்க. அவங்க வந்து இங்கே எக்கை வந்து பாயில் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு முட்டை எல்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் சொன்னாங்க. அண்ட் இதுக்கு நமக்கு என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட்டுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே வந்து குளிக்கிறதுனாலும் குளிச்சுக்கலாம், நம்ம நார்மலாக சுற்றி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாலும் ஓகே தான். அண்ட் நீங்கள் பெருசாக இந்த இடம் மட்டும் மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாசி இதுவாக இருந்துச்சு, ஸ்மெல் வர ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு ரேண்டமான ஒரு பிளேஸில்
போய் பார்த்தோம். நெறைய டூரிஸ்ட்டா இருந்தாங்க. அங்க நெறைய கடை போட்டிருந்தாங்க. சும்மா ரேண்டமா கடை மட்டும் தான் இருந்துச்சு. சுத்தி பார்க்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ரிலாக்ஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நாங்க ஒன் டேல இத்தனை பிளேஸ் போனோம். நீங்க சப்போஸ் இந்த பிளேஸ்லாம் இந்த சைடு வந்து விசிட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போன ஒரு பீச் சைடுலயே அந்த ஏரியாஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு அவ்வளோ ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ் நீங்க பொறுமையா உட்காந்து ஃப்ரீயா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அண்ட் நாங்க அந்த டேவை இப்படிதான் ஒரு நாள்ல நாங்க போய் எண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.